Hello students, this is the video for 11th Commerce chapter 2. In this video we are going to learn objectives of business. In this lesson we are going to learn about meanings of economic activities, difference between economic and non-economic activities, types of economic activities, concept of business, characteristics and objectives of business. First, meaning of economic human activities. Human activity is an activity performed by a human being to meet her needs and wants or maybe for personal satisfaction. தன்னுடைய சுய சந்தோஷத்திற்காக தன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக மனிதன் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் பேர் தான் என்னது? ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். These human activities can be categorized into economic and non-economic activities. Economic activities means, what is economic activities? Objective of earning money is called economic activities. அதாவது இப்போ இவர் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு பீஸா ப்ரிப்பேர் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணார் அப்படின்னா அவருக்கு என்ன கிடைக்கும்? மணி கிடைக்கும். ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக அதை சேல்ஸ் பண்ணாக்கா அதுக்கு பேர் என்னது? எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இந்த நடவடிக்கைக்கு அதே இந்த கேர்ள் பாருங்கள், அந்த பீஸாவை ப்ரிப்பேர் பண்ணி தன்னுடைய ஃபேமிலியில் இருக்க ஒரு மதராக தன்னுடைய சில்ட்ரனுக்காக கொடுக்குறாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, பசங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இதில் பணம் மோட்டிவ் கிடையாது. அதனால தான் இது என்னது? நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இந்த மாதிரி நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எதெல்லாம் சொல்லலாம்னா குக்கிங் ஃபுட் ஃபார் ஃபேமிலி, செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல், டூயிங் மெடிடேஷன், வாட்சிங் மூவி இன் தேட்டர். தீஸ் ஆர் ஆல் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்? ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஏர்ன் மணி, undertaking to earn money, which whatever activities, those activities which are undertaken to earn money, that is called economic activities. Non-economic activities are those activities which are undertaken for love, sympathy and sentiment. Okay, mother cook for her family na adu enadhu? Non-economic activities. Second point, motive. என்ன மோட்டிவ்? எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் பணம் சம்பாதிக்கணும், ஏர்ன் மணி. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் என்ன மோட்டிவ்? அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் அண்ட் எமோஷ்னல் நீட், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக செய்கிறது. மணி மெஷர்மெண்ட், தேர்ட் பாயிண்ட். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எதை வச்சு வேல்யூ பண்ணாங்கன்னா மணி வச்சு. இப்போ ஒரு டாக்டராக இருக்கார், ஒரு லாயராக இருக்காருன்னா அவர் என்ன செய்வார்? ஃபீஸ் வாங்குவார் தன்னுடைய வேலை மூலமாக. பட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அதே டாக்டர் ஒரு சேரிட்டிக்கு போய் ஒரு ஆர்பன்ஸ்க்கு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு அப்படின்னா பணம் இல்லாமல் ஃப்ரீயாக, அதுக்கு பேர் என்னது? நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக செய்கிறது, சமூக சேவையாக. அது பணத்தால் மெஷர் பண்ண முடியாது. ஃபோர்த்து பாயிண்ட், ரிலேஷன்ஷிப். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டு கிரியேஷன் ஆஃப் வெல்த். இப்போ பணம் சம்பாதிச்சுன்னா அதை வச்சு நீ என்ன செய்யலாம்? வீடு வாங்கலாம், ஜுவல்ஸ் வாங்கலாம், கார் வாங்கலாம். ஆனால் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நம்ம தான் டொனேஷன்லாம் கொடுப்போம் ஒரு சேரிட்டிக்கு. இப்போ பணம் தான் ஸ்பெண்ட் பண்ணி அதன் மூலயமா எந்த வெல்த்தும் நமக்கு கிடைக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்கம். ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்கும்? இட்ஸ் ரிசல்ட் டு ப்ரொடெக்ஷனோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷனோ இதை பேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு கன்சப்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். பட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் மென்டல் அண்ட் எமோஷன் அண்ட் சைக்காலஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அதை செய்கிறதால அவருக்கு என்ன கிடைக்குது? ஒரு சைக்காலஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கிடைக்கும். ஒரு டீச்சர் ஃப்ரீயாக சொல்லித்தராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்குது? அதன் மூலமாக ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அதே டீச்சர் ஃபீஸ் வாங்கி சொல்லி கொடுத்தா அது என்னது? அவங்களுக்கு பணம் கிடைக்கிறது. அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வந்துடும். அடுத்து டியூரேஷன் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடக்கும். ஒரு பொருளை வாங்கி விற்கிற அந்த பிஸ்னஸ் பணத்துக்காக செய்கிறது ரிப்பிட்டேட்டிவ், தொடர்ந்து நடக்கும். பட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு டொனேஷனோ அல்லது ஒரு சேவையோ செய்கிறோன்னா அதை தொடர்ந்துலாம் செய்ய மாட்டோம். நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ மட்டும்தான் செய்வோம். ஸோ இட்ஸ் ரிப்பிட்டேட்டிவ்லாம் கிடையாது, ரெகுலாரிட்டி இதில் கிடையாது. சோர்ஸ் ஆஃப் இனிஷியேஷன். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இனிஷியேட்டட் டு satisfied human needs and wants, but non-economic activities are initiated to satisfy emotion or sentimental
pleasure. Okay, these are all economic activity and difference between non-economic activity. Next we are going to learn types of economic activities. The types of economic activities may be classified into 3 categories. One is business, profession, employment. Business means economic activities performed for earning profit. ப்ராஃபிட்டுக்காக செய்யக்கூடியது தான் என்னது பிஸ்னஸ். இது எப்படி இருக்கலாம், ட்ரேடாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், பேங்கிங்காக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கலாம், ஒரு இன்சூரன்ஸாக இருக்கலாம், வேர்ஹவுஸ், அட்வர்டைஸ்மெண்ட், எல்லாமே எதுக்காக செய்கிறாங்கன்னா பணத்துக்காக. அதனால் அது என்னது பிஸ்னஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன் ஆக்குபேஷன் விச் இன்வால்வ் எந்த ஒரு வேலை ரெண்டரிங் ஃபார் பர்சனல் சர்வீஸ் ஃபார் ஸ்பெஷல் அண்ட் எக்ஸ்பர்ட் நேச்சர். இதுக்குன்னு ஒரு தனி தகுதியோடு படிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த வேலை செய்து பணம் சம்பாதிக்க முடியும். அப்படின்னா அதுக்கு பேர் என்னது ப்ரொஃபஷன். இப்போ டாக்டர், லாயர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இவங்களாம் எதில் வருவாங்க, ப்ரொஃபஷன் அந்த கேட்டகரியில். எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா பீப்புள் ஒர்க் ஃபார் அதர் அண்ட் கெட் ரெமுனரேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் வேஜஸ் ஆர் சேலரி. ஒர்க் பண்ணி அது மூலமாக நம்ம ஒரு சம்பளமோ கூலியோ வாங்கினா அதுக்கு பேர் என்னது எம்ப்ளாய்மெண்ட். இது யார் இருக்கலாம், நம்ம மேனேஜராக இருக்கலாம், கிளர்க்காக இருக்கலாம், பேங்க் ஆஃபீஸராக இருக்கலாம், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸாக இருக்கலாம். இவங்களாம் எந்த கேட்டகரியில் வருவாங்க, எம்ப்ளாயி, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில் வருவாங்க. These are the types of economic activity. Next, classification of business activities. Business activities classified on the basis of size, ownership and functions. First, size. On the basis of size, business activities may be broadly grouped into 2 categories. One is small scale, another one is large scale. Small scale, it's required smaller capital, less capital. கொஞ்சம் பணம் இருந்தாலே போதும் செய்திடலாம். அதாவது இந்த டெக்ஸ்டைல் ஹேண்ட்லூம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். கொஞ்சம் அமௌண்ட் இருந்தாலே ஆரம்பிக்கலாம். அதே லார்ஜ் ஸ்கேல்னால் அதுக்கு ஹியூஜ் அமௌண்ட், நிறைய பணம் தேவைப்படும். ஃபார் டெக்ஸ்டைல் ஆஃப் லார்ஜ் டெக்ஸ்டைல் மில்லுலாம் இருக்குது பாருங்கள், இந்த ரேமன், ராம்ராஜ் காட்டன், இது மாதிரி பெரிய பெரிய டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. அதெல்லாம் எந்த கேட்டகரியில் வரும், லார்ஜ் ஸ்கேல். நெக்ஸ்ட் வந்து on the basis of ownership, business activities may be broadly grouped into 3 categories: private enterprises, public enterprises, joint enterprises. Private enterprises அப்படின்னா சோல் ட்ரேடர், ஒரு தனி மனுஷன் பணம் போட்டு ஆரம்பிக்கிறது. ரமேஷ் பிரதர்ஸ், அப்புறம் சுந்தர் ஸ்டேஷ்னரி, அப்படி சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்மால் சோல் ட்ரேடர். இதெல்லாம் வந்து எதில் வரும்னா ப்ரைவேட் என்டர்பிரைசஸில். பப்ளிக் என்டர்பிரைசஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்லாம் இருக்குது இல்லையா, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், ஆயில் அண்ட் நேச்சர் கேஸ் கார்ப்பரேஷன், இதெல்லாம் வந்து பப்ளிக் என்டர்பிரைசஸில் வரும். இந்த பப்ளிக் என்டர்பிரைசஸ் ஆர் ஓன்ட் அண்ட் மேனேஜ் அண்ட் controlled by government or any of its agency or both. இது எதில் எந்த கேட்டகரியில் வரும், பப்ளிக் என்டர்பிரைசஸ். தேர்ட் வந்து ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ். ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ் இஸ் ஓன் அண்ட் மேனேஜ் அண்ட் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் என்டர்பிரினியர். அரசாங்கம் மற்றும் தனியார் என்டர்பிரினியர் மீன்ஸ் தொழில் முனைவோர்களால் செய்யப்படுறது தான். இப்போ மாருதி சுசுக்கிலாம் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், business activities may be broadly grouped into 2 categories. One is industry, another one is commerce. These are the classification of business activities. Next, we are going to learn an important question: comparison of business, profession and employment. First, business. Mode of establishment: promoter, decision, registration and other formality as prescribed by law. Businessனா ஒரு சட்டப்படி செய்யணும். Profession, membership of the business body or certificate of practice. ஒரு டாக்டர், லாயர்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அது மூலயமா செய்யும். எம்ப்ளாய்மெண்ட்னா என்னது, சர்வீஸ் கான்ட்ராக்ட் ஆர் லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்.
அவர் எப்போ அப்பாயின்மெண்ட் ஆனாரோ அதுலேருந்து வேலை செய்கிறது. நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்த்திங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் என்ன செய்வாங்க, ப்ரொடியூஸ் டு த பப்ளிக். ப்ரொஃபஷனில் பர்சனலைஸ்டு சர்வீஸ் இன் எக்ஸ்பர்ட் நேச்சர். எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் அசைன் பை த எம்ப்ளாயர், தன்னுடைய தொழில் முதலாளி என்ன சொல்கிறாரோ அந்த வேலையை செய்கிறது. குவாலிஃபிகேஷன், பிஸ்னஸ்க்கு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையே இல்லை. பட் ப்ரொஃபஷனுக்கு இதுக்குன்னு என்ன செய்யணும், ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டில் ஒரு ட்ரெயின் ஆகிருக்கணும். இப்போ டாக்டர்னால் எம்பிபிஎஸ் படிக்கணும், லாயர்னால் பிஎல் படிக்கணும், அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் இருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். பேசிக் மோட்டிவ் பார்த்திங்கன்னா பிஸ்னஸோட மோட்டிவ் என்னது, ஏர்ன் மணி. ப்ரொஃபஷனுக்கு ரெண்டரிங் சர்வீஸ் கொடுக்கறது. எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன கிடைக்கும், வேஜஸ் அண்டு சேலரி கிடைக்கும். நெக்ஸ்ட் கேபிட்டல். பிஸ்னஸில் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த பிஸ்னஸை பொறுத்து, அது ஸ்மால் சைஸாக லார்ஜ் சைஸாக அதை பொறுத்து. பட் ப்ரொஃபஷனுக்கு கேபிட்டலே நெசசரி கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கேபிட்டலே தேவையில்லை. ஒரு வேலைக்கு போகிறவருக்கு எதுக்கு ஒரு முதலீடு தேவை கிடையாது. அடுத்தது ரிவார்டு. பிஸ்னஸ் பண்ணுறதுல அவருக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ரொஃபஷன் பண்ணுறவருக்கு ஃபீஸ் கிடைக்கும். எம்ப்ளாய்க்கு என்ன கிடைக்கும், சேலரி ஆர் வேஜஸ். ரிஸ்க் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் அதிகம், ஏன்னா ப்ராஃபிட் வரலாம், சில சமயம் லாஸாக கூட ஆகலாம். ப்ரொஃபஷனில் பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃபீஸ் வந்துட்டு தான் இருக்கும். சில சமயம் எப்போயாவது தான் நெகட்டிவ் ஆகும், ஃபீஸ் வராதது. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஃபிக்ஸட் அண்ட் ரெகுலர் பே, மாதமோ அல்லது வாரமோ கூலியோ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிள் வித் சம் ஃபார்மாலிட்டிஸ். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பிஸ்னஸை, இதுலேருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வேறு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம். பட் ப்ரொஃபஷனில் டாக்டராக இருக்கிற இன்ஜினியர் டாக்டராகலாம் என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. ஸோ நாட் பாசிபிள். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்லேயும் நாட் ட்ரான்ஸ்ஃபரபிள். கோட் ஆஃப் எத்திக்ஸ்னால் என்னது, ஒரு ஒழுக்கம். எப்படின்னா நோ ஸ்பெசிஃபிக் கோட் ஆஃப் கான்டாக்ட், மாரல் ஆர் எத்திக்ஸ் டீலிங்ஸ் ஒன்லி. ப்ரொஃபஷனில் கோட் ஆஃப் எத்திக்ஸ்னு உண்டு, அவங்களுக்குன்னு இப்படி தான் இருக்கணும்னு ஒரு எத்திக்ஸ் உண்டு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன். ஒரு எம்ப்ளாயினா அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்ற அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸை அவர் ஃபாலோ பண்ணணும். தீஸ் ஆர் ஆல் கம்பேரிசன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். பிஸ்னஸோட ஃபீச்சர்ஸ், அதாவது குணாதிசயங்கள் என்ன அப்படின்றது. பிஸ்னஸ்னால் எப்படி இருக்கணும், ப்ரொடெக்ஷன் ஆஃப் குட்ஸ். ஹியூமன் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணும், குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சேல்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறதை என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு சேல்ஸ் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும். நம்மளே வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் என்னது, பிஸ்னஸ் கிடையாது. மற்றவங்களுக்கு விற்றா தான் அது என்னது, பிஸ்னஸ். அதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். தேர்ட் பாயிண்ட், டீலிங் இன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். எதை மட்டும்தான் அவர் டீல் பண்ண முடியும், குட்ஸையும் சர்வீஸும். இப்போ குட்ஸுன்னு பார்த்திங்கன்னா எதெல்லாம் வரும்னா, கிளாத்து, பென்னு, ப்ரெஷ்ஷு, பேக் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அல்லது ப்ரொக்யூர்டுன்னு என்னது, சேகரித்து விற்கலாம். அதே மாதிரி சர்வீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதெல்லாம் வரும்னா, எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறது, கேஸு, வாட்டர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், இன்சூரன்ஸ், இதெல்லாம் எதில் வரும், சர்வீஸில் வரும். ஸோ பிஸ்னஸில் எதெல்லாம் டீல் பண்ணுவாங்க, குட்ஸையும் சர்வீஸையும் டீல் பண்ணுவாங்க. ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங். ரெகுலாரிட்டின்னா என்னது, பையிங் அண்ட் செல்லிங் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கிளாத்தோ, ஒரு பென்னோ, ப்ரஷ்ஷோ எதுனாலும் என்ன செய்கிற விற்கிறோன்னா தொடர்ந்து தினமும் என்ன செய்யணும், அதை ரெகுலராக செய்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி செய்கிறது அல்லது 10 நாள் யூஸ் பண்ணிட்டு செய்யாமல் இருந்தால் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, பிஸ்னஸ் கிடையாது. ரெகுலராக செய்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவ். பிஸ்னஸ்னாலே என்ன மோட்டிவ் இருக்கணும், பணம் ஏர்ன் பண்ணுறது தான், லாபம் சம்பாதிக்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். தீஸ் ஆர் ஆல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். நெக்ஸ்ட், last one we are going to learn objectives of business. பிஸ்னஸோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ். எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் மீன்ஸ் டு ஏர்ன் ப்ராஃபிட். பிஸ்னஸ்னாலே என்னது, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது. எதுக்காக, டு அச்சீவ் இது எப்படி ஏர்ன் பண்ணோம், ப்ராஃபிட் ஆப்ஜெக்டிவ் இன்க்ளூடிங் கிரியேஷன் ஆஃப் கஸ்டமர். ஒரு கஸ்டமரை உருவாக்குறது, புதுசாக கண்டுபிடிக்கிறது, இந்த நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை நல்ல முறையில் பயன்படுத்துறது, பெஸ்ட் வேவாக எப்படி பயன்படுத்துறது, இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும், ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். தட் இஸ் கால்டு எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ். செகண்ட் பாயிண்ட், சோசியல் ஆப்ஜெக்டிவ்.
Social objectivesனால் objectives of business which are desired to be achieved for the benefit of the society. நம்ம என்ன செய்யணும், சொசைட்டியோட நன்மைக்காக தான் ஒரு தொழிலுடைய குறிக்கோள் இருக்கணும். சொசைட்டியை என்ன செய்யக்கூடாது, ட்ரபிள் கொடுக்குற அளவுக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸும் இருக்கக்கூடாதுன்றது தான் சோசியல் ஆப்ஜெக்டிவ். தேர்ட் ஒன் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ். ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஆப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும், எக்ஸ்பேன்ஷன் அண்ட் மாடரைசேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். அது எதோடு பேஸ் பண்ணியிருக்கோன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட பேஸ் பண்ணியிருக்கோம். பிஸ்னஸை விரிவாக்கணும், அதான் என்னது எக்ஸ்பேன்ஷன் அண்ட் மாடரைசேஷன். Supply of goods and service to the customer satisfaction. These are all organizational objectives. Fourth one, human objectives. Human objectives அப்படின்னா it refers to objective aim to the well-being as well as fulfillment of expectation of employees. அவங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயியை என்ன செய்யணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு எம்ப்ளாயிக்கான டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றது தான் என்னது ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ். லாஸ்ட் ஒன் நேஷ்னல் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஒரு பிஸ்னஸோட முக்கியமான பார்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட பீயிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. எவ்ரி பிஸ்னஸ் மஸ்ட் ஹேவ் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் நேஷ்னல் கோல். ஒருடைய தேசிய குறிக்கோளை நிறைவேற்றுவது தான் என்ன செய்யணும், ஒரு நாட்டினுடைய முக்கியமான அங்கமாக ஒரு நிறுவனம் இருக்குதுன்னா நாட்டின் நோக்கங்களையும் விருப்பங்களையும் அது என்ன செய்யணும், நிறைவேற்றக்கூடிய அளவில் இருக்கணும். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இட்ஸ் சிட்டிசன். நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பை தரக்கூடிய அளவிற்கு என்ன இருக்கணும், அந்த ஒரு தொழில் நடவடிக்கை இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது, நேஷ்னல் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகே சில்ட்ரன், தீஸ் ஆர் ஆல். இந்த லெசனில் நீங்கள் பார்த்தது ஃபுல்லாகவே என்னது, ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸோட குறிக்கோள் என்னென்ன அப்படின்றத. இந்த லெசனில் உங்களுக்கு 2 மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. டிஃபைன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வீடியோலேயே இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்கனாமிக் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதுலேயே உங்களுக்கு வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, பிஸ்னஸ்னால் என்ன, ப்ரொஃபஷன்னா என்ன, எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, இதுக்கு வந்து அந்த கம்பேரிசன் பிட்வீன் தி பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற ஆன்சர்ஸ் எழுதினாலே போதும் 2 மார்க்ஸ்க்கு. 3 மார்க்ஸ்க்கு வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், இதுவும் அந்த கம்பேரிசன் இந்த டேப்லெட் காலம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நீங்கள் வாட் இஸ் பிஸ்னஸ் வாட் இஸ் ப்ரொஃபஷன்னு எழுதுங்க. அடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்டு ப்ரொஃபஷன், இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் அப்படியே இருக்குது. இதை பார்த்து அப்படியே நீங்கள் எழுதினாலே போதும், படிச்சிடலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.